ஊர்ல போகி மாதிரி இங்க வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. அழகாப்புறம் நடத்துற மாதிரி நடத்துறாங்க. அழகப்பாக்க தரமாங்க நம்மள தான் ராகேஷ். அவங்களோட ஃபேமிலி எல்லாம் வணக்கம் போலாம். அவங்க தமிழை கொலை பண்றாங்க, நான் ஹிந்தியை கொலை பண்ணிட்டு இருக்கிறேன். ராகேஷ் சர்மா அவரோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்திருக்கோம் பக்கத்துல. புரியண்ணா பெரி இருக்காது. மாட்டுக்குள்ள கை வச்சு அடிக்கிறாங்க சாமி. பயங்கரமா இருக்கு பாருங்க. நான் கலர் அடிக்கணும்னு தான் நினைச்சேன். என்னென்னமோ பண்றாங்க. அரே ஏக்க என்ன சாணியெல்லாம் கிடைக்கிறாங்க. எல்லாருமே அடிப்பாங்களாப்பா பொண்ணுங்க. கராத்த பழைய பாப்பனுக்கு அவ அடி மட்டும் தனியா தெரியுது. வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் தேசாந்திரி டைரிஸ். இந்த வீடியோ எனக்கு ரொம்ப ஸ்பெஷலு. ரொம்ப நாளைக்கு பிறகு இந்த வீடியோவை நான் ரெடி பண்ணி இந்த ஹோலி நேரத்தில் கொண்டு வந்து உங்கள்கிட்ட நான் சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம ஆக்சுவலாக எங்கே இருக்கிறோம் அப்படின்னா ஹரியானாவில் இருக்கிற தாட்ரத் அப்படிங்கிற இந்த கிராமத்தில் தான். இந்த ஊருக்காரரான ராகேஷ் சர்மாங்கிற ஒரு நல்ல மனுஷனோட பழக்கம் எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்னோட பயணத்தில் கிடச்சிச்சு. அப்போயிலேருந்து அவர் வந்து அவங்க வீட்டுக்கு ஃபேமிலியோட என்னை இன்வைட் பண்ணிகிட்டே இருந்தார். என்னால் ரொம்ப லாங்குங்கிறதுனால வர முடியாமல் இருந்துச்சு. அப்புறம் அப்படியே ஒரு 2-3 இயர்ஸாக நாங்கள் வந்து பெருசாக பேசிக்கவே இல்லை. ஒரு பெரிய கேப் ஆகிடுச்சு. நார்த் ஈஸ்ட் நான் போயிட்டுருக்கிறேன் அப்படிங்கிறத என்னோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் என்னோட அப்டேட்ஸை பார்த்துட்டேன். நீங்கள் வந்துட்டீங்க, அதனால நீங்கள் கண்டிப்பாக வந்தே ஆகணும் இந்த தடவை. இப்போ போனீங்கன்னா அதுக்கு பிறகு எப்போ வருவீங்கன்னு தெரில நார்த் இந்தியா அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிட்டாரு. ஓகேன்னு நாங்கள் டெல்லியில் தங்கியிருந்தேன். எங்களோட ஃப்ரெண்டோட ஃபேமிலியை நாங்கள் அழைச்சிட்டு 2 நாள் இங்கே ஹோலியை செலிப்ரேட் பண்ண வந்துட்டோம். இந்த கிராமத்தை பற்றி, அவங்களோட லைஃப் ஸ்டைலு, அப்புறம் அவங்க சொந்தக்காரவங்கள்ட்டலாம் எங்களை கொண்டு போய் அறிமுகப்படுத்தினதுலேருந்து ஹோலியை வந்து இப்படியெல்லாம் கொண்டாடலாமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எண்டில் ஃபன்னியாக இருக்கும் அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா. அதனால் எனக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ஸ்பெஷலு. எங்களை அவங்க வந்து கவனிச்சுக்கிட்ட விதத்தை என்னால் இப்போ வரைக்கும் மறக்கவே முடியலை. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நம்ம தமிழ்நாடுக்கு நான் கூப்பிட்டுட்டே இருக்கிறேன், ஸ்டில் அவங்க இன்னும் வரலை. அவங்க கண்டிப்பாக ஒரு நாள் வரணும். அவங்க வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் ரொம்ப சந்தோஷமாக அதை ஒரு வீடியோ ஆக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன். ஸ்டில் வெயிட்டிங். சரி, நீங்கள் வீடியோட எண்டு வரைக்கும் நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். கலாட்டா கன்ஃபார்மாக இருக்குது கடைசியிலலாம். கண்டிப்பாக அதனால் நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவை அந்த ஃபேமிலிக்காகவே நான் டெடிகேட் பண்ணுறேன். இந்த ஹோலி அப்போ சீரியஸாக அவங்கள நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் வீடியோ பாருங்கள், நம்ம பார்ப்போம். எங்களை பயங்கரமாக கவனிச்சுக்கிறாங்க எல்லாம். இங்கே நேற்று நைட்டு வந்தோம். நபர் விளாண்டுட்டு எங்களுக்கு ஃபுல்லாக இந்த ரூமை ரெடி பண்ணி நாங்கள் வரதுக்கு முன்னாடியே எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சு பக்காவாக பண்ணி வச்சுருந்தாங்க. பசங்க எல்லாம் தீரனோட ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. எவனுக்கும் தமிழ் தெரியாது, இவனுக்கு ஹிந்தி தெரியாது, ஆனால் விளாண்டுட்டு இருக்காங்க. या छोटी बच्ची को क्या बोलते हैं? क्या बोलते हैं? छोटे को छोटे कागची हैं? कागची तंगची तंगई तंगई तंगईची हां तंगई पकड़ा बहुत कस्टमर ये डेंजरस लैंग्वेज बहुत कस्टमर தமிழ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். எல்லாம் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நம்ம காமெடியாக இருக்குது அவங்க உச்சரிப்பெல்லாம். कृष्णा त्रिचीपल्ली अय्या ऐसे வேற நடுவில் தீரன் தேசாந்திரி சொல்லிட்டு இருக்கான். इसका नाम है தீரன் தேசாந்திரி. देसांद्रे देसांद्रे आजो बिगनेस या அவருக்கு வந்து 3 பசங்க. இது ஃபர்ஸ்ட், செகண்ட், கடைசி எல்லோ வயல் மாதிரியே இருக்குல்ல. கோதுமை ஃபுல்லாக 7-8 வருஷம் இருக்கும். அதுக்கு முன்னாடி உள்ள பழக்கம், அத்தனை வருஷத்து பழக்கம் இப்போ தான் நிறைவேறிருக்கு. ஃபேமிலியாகி குழந்தையாகி அதன் பிறகு இப்போ தான் பார்க்குற மாதிரி ஆயிருக்கு சூழ்நிலை. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நாங்களும் எல்லாம் பயங்கர ஹாப்பி. இவ்வளோ பெரிய இடம்லாம் பார்த்துட்டு வந்து அதெல்லாம் ஒன்றும் பெருசாகவே தெரியல. அவங்க காட்டுற அன்பில் அவரோட ஃப்ரெண்டு வீடு. எல்லாரோட வீட்லேயுமே இது மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் தான் செம்ம ஹைட்டாக கொடுத்துருக்குறாங்க. இந்த கட்டில் எல்லாமே இந்த கைத்து கட்டில் பயங்கரமாக யூஸ் பண்ணுறாங்க. இவர் தான் வந்து ராகேஷ் அவருடைய கசின்.
Brother. अन्नी 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 Anni. ना हिंदी बोले हिंदी इस ना हो बस थोड़ी दो तीन वाला बोले हिंदी She is my wife. सी पंचायत सेक्रेटरी you know about Neha, you are also in camera. This is kitchen. crazies of same open. Okay. And this is my all people sitting place. Many people are coming and sitting here. அவ்வளோ ஆர்வமாக எல்லாத்தையும் கொண்டு போய் இன்ட்ரோ கொடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ரூமாக வந்து எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தி வச்சுட்டு இருக்கிறாரு She is my God place. யா பூஜா பூஜார் Yeah. Yeah, Puja place. யா Worship. I am four brother. Big brother is my dad. அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. அம்மா வீடியோ காலிங்கில் ஹிந்தி பேசிகிட்டு இருக்கிறாங்க. பல வருஷம் ஆச்சு ஹிந்தி பேசி இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்க. வேம்புவும் பிரியாவும் அவங்க மத்தியில் உட்காந்துட்டு ஹிந்தியும் பேச முடியாமல் இங்கிலீஷும் பேச முடியாமல் இங்கிலீஷ் பேசினா அவங்களுக்கு புரியல, அவங்க ஹிந்திலே பேசுகிறாங்க, இவங்களுக்கு சுத்தமாக புரியல. ஆனாலும் ஏதோ கம்யூனிகேட் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்காங்க. அப்புறம் இங்கே உள்ள வீடுகள் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே இருந்துச்சு. வெளியில் வீட்டோட வெளிப்புறம் வந்து பெரிய அளவுக்கு நிறைய வீட்டில் வந்து கிராமத்தில் பூசலை. வெளியில் வந்து அந்த செங்கங்கள் அப்படியே வெளியில் தெரியுது. ஆனால் உள்ளே வந்து சீலிங் வந்து நல்லா ஹைட்டாக வச்சு இது மாதிரி தான் கட்டுறாங்க. கைத்து கட்டில் நம்ம ஊரில் இருக்குல்ல, அந்த கட்டில் வந்து ரொம்ப நிறைய யூஸ் பண்ணுறாங்கங்க இங்கே ஃபுல்லாக. 2 லேடிஸ் குரூப்பும் உட்காந்து பேசும்போது ஒன்று தெரிய வந்துச்சு. கோல்டில் வந்து தாலி போடுறதெல்லாம் அவங்க இதில் வழக்கத்தில் இல்லைன்னு சொன்னாங்க. அம்மா பேசிகிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப வருஷம் ஆச்சு அவங்களுக்கு ஹிந்தி பேசி ஹிந்திக்காரங்களோட. இப்போ பரவாயில்ல ஏதோ மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க வீடியோ காலிங்கில். ரெண்டும் ஏதோ ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்குங்க. என்னவோ நல்லா தெரிஞ்ச மாதிரி 2 பேரும். ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க இந்த அனுபவம். இப்போ வரைக்கும் இந்த கிராமம் பேர் கூட எனக்கு என்னென்னு தெரியல. மாடிக்கு அடுத்து கூப்பிட்ருக்குறாங்க. அந்த இதர் போகணும். Priya, how feel you? You sitting very silent. प्रिया भूख तो नहीं लग रही? आजा 5 परसों बुलाना आया இங்கே இருக்காது. ராகேஷ் சர்மா யாருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். ஃபஸ்ட்டு அவரோட ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிட்டு இப்போ அடுத்த ரிலேட்டிவ் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டுருக்கிறாரு. வணக்கம் சொல்லு, வணக்கம் சொல்லு. மாடு இங்கே மாடை பார்த்துட்டு வணக்கம் சொல்லுவேன். மனுஷனை பார்த்து பார்க்க வணக்கம் சொல்கிறேன். கிராமம் ஃபுல்லாகவுமே எங்களுக்கு ஓரளவு பழக்கமாயிடுச்சு அந்த 2 நாளில். அதில் எடுத்த ஓரளவு ஃபுட்டேஜை தான் நான் வந்து உங்களுக்கு காட்டிகிட்ருக்கிறேன். இன்றைக்கி ஹோலியோட மொதல் நாள். இது முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்த நாள் தான் பயங்கர ஃபன்னு. वेलकम. நமஸ்தே நமஸ்தே. இந்த கிராமத்தில் மாடு வளர்க்காதவங்க வீடுகளே கிடையாது. முக்கியமான விஷயம், இந்த கிராமம் ஃபுல்லாகவுமே வெஜிடேரியன் தான். அவங்களோட மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவங்களே தயார் பண்ணுறாங்க. மாடு சாணி அள்ளுறதுக்கு இந்த இது மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. மண்வெட்டி மாதிரியே கிட்டத்தட்ட இருக்குது. இவங்க எப்போவுமே சாப்பாடு மாடுக்கு முதல்ல வச்சுட்டு தான் அதன் பிறகு தான் இவங்க சாப்பிடுவாங்களாம். அதை பட்டினி போட்டு சாப்பிட்டதே கிடையாதாம். எங்கே பார்த்தாலும் மாடு. இந்த ஊர் ஃபுல்லாகவே நிறைய வீட்டில் 30-40 மாடெல்லாம் வச்சுருப்பாங்களாம். இப்போ ஓரளவு கிட்டத்தட்ட 10 அது மாதிரிலாம் வச்சுருக்குறாங்க. இவனுக்கு எங்கே திரும்பினாலும் மாடு மாடுன்ட்டு இருக்கிறான். மாடுக்காக அவன் என்ன நைட்டு 2 மணிக்கெல்லாம் கார் எடுத்து சுத்த விட்ட காலம்லாம் இருக்குது. அந்த அளவுக்கு அவன் மாடு பைத்தியம். இந்த கிராமம் ஃபுல்லாக மாடு இருந்ததில் அவன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக எல்லா பக்கமும் ஓடி ஓடி போய் விளாண்டுட்டு இருந்தான். பக்கர பிள்ளை காட்டு. இந்த மாடு போதே இவனுக்கு இன்னும் தீரவே இல்லையே. பயமா இருக்கு. தீரன்ட்ட மாட்டை காட்டிட்டு ஏதோ சத்தம் வந்ததுன்னு சொல்லி கிளம்பி போனோம் நானும் தீரனும். அங்கே போனால் வேம்பு பிரியா எல்லாரையும் அவங்க ஃபேமிலி பொண்ணுங்க எல்லாரும் அப்படியே சுற்றி நின்று ரொம்ப வேகமாக பேசிகிட்டு இருந்தாங்க. அவ்வளோ அன்பாக கட்டி பிடிச்சி அது மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு என்ன ஷாக்காக இருந்துச்சுன்னா, வேம்பு இவங்கெல்லாம் கொஞ்சம் ரிசர்வ்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மக்களோட அன்பு எப்படி இருக்குது அப்படின்னா, யாருன்னே தெரியாத ஆளாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது, ரொம்ப அப்படியே நம்மளை வாரி கட்டி பிடிச்சி அப்படியே அவ்வளோ உரிமையாக ரொம்ப சத்தமாக பல வருஷம் பழகி இருக்கிற அளவுக்கு அவங்க பேசுறாங்க. அது எல்லாமே பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. முக்கியமானது ஒண்ணு, அவங்க விருந்தாளிகளை கடவுள் மாதிரி பார்க்கிறது அவங்களுக்கு கலாச்சாரத்திலே இருக்கான். கேமரா தூக்கினாலே அந்த பொண்ணு அழுவது கண் எடுக்கிற மாதிரி. ஓகே 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 டீக்கே
பையனோட சேர்ந்துட்டான் தீரன். अच्छा लगा भैया सारे की फोटो खींच कर ले நான் ஹிந்திக்கார பையன் அந்த பையன் ஏதோ பேசிக்கிட்டே இருக்கான் தீரன். அவன் ஒன்று ஒன்றா என்னன்னு கேட்டுட்டு இருக்கான். அண்ணாண்ட பேசுமா முட்டுது என்னன்னு சொல்லு. அந்த பையன் ஏதோ பேசிக்கிட்டே இருக்கிறான், என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். தீரன் அங்கே உள்ள எல்லா பசங்களுக்குமே பிடிச்சிருச்சு. இவன் கண்டினியூஸாக மாடு மாடுன்னு சொல்லி அவங்க எல்லாருக்கும் அந்த மாடுங்கிற வார்த்தையும் சொல்லி கொடுத்துட்டான். आप जाइए ना, आप जाइए के साथ. ஓகே ஒன்றும் இதுக்கப்புறம் ஒன்றும் பிளான் இல்லைல்ல வீட்டுக்கு போகிறது தான். आप जाइए, मैं थोड़ा सा निकलूँ. ठीक है, आप जाइए. गोविंद मारी भी है நம்ம ஊருங்களில் கார்த்திகைக்கு முத நாள் சொக்கப்பானை கொளுத்துறதுன்னு ஒரு வழக்கம் இருக்குல்ல, அதே மாதிரி இங்கேயும் ஹோலிக்கு முத நாள் ஊர் கூடி மொத்தமாக ஊரோட மையப்பகுதி கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துல கருவ மரம் காஞ்சது அது இதுன்னு வச்சு நிறைய ஒரு தீபத்தை உருவாக்குறதுக்காக ஊரே ஆரவாரமாக சாணி ராட்டியும் கையுமா அதுவும் வேக வேகமாக நடந்து ரொம்ப சந்தோஷமாக அரட்டை அடிச்சுக்கிட்டு எல்லாரும் அந்த கோயிலை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்தை பார்த்தோன்னே நம்மளும் ஜாயிண்ட் ஆகிட்டோம், ஐக்கியமாயிட்டாச்சு. அங்கே போனதுக்கு பிறகு அது எல்லாரும் கொளுத்தி விட்டு எல்லாரும் ஹாப்பி ஹோலி ஹேன்னு எல்லாரும் சத்தம் போடுற மொமெண்ட் இன்னைக்கு நைட்டு அங்கே தான் நடக்க போகுது. அதை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். வாங்க போகலாம். ஓ இந்த பாரா ஃபுல்லாக பாரு சாண ராட்டி தான் ராட்டி தான். இந்த சொக்கப்பானையை பார்க்கும்போது சின்ன வயசுல நான் எங்க பசங்க எல்லாரும் வெடி தூக்கி போடுறது, பெரிய வெடியை கூட தெரியாம கூட்டத்துல இது உள்ள தூக்கி போடுறது, அது வெடிச்சு செத்துறது இதெல்லாம் தான் ஞாபகம் வருது எனக்கு. நம்மளே சாண ராட்டி போட சொல்லியிருக்காங்க. भगवान परशुराम मंदिर है. या परशुराम मंदिर है. அதை கொளுத்துறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கோயிலை பார்க்க வந்தேன். ஏதோ ஒரு பழக்கம் நம்ம நாடு ஃபுல்லாக இருக்குது, ஆனால் ஒவ்வொரு வடிவத்தில் மாறி மாறி இருக்குது. இங்கே லிங்கம் இருக்கிறப்பல आडी आडी ரொம்ப பக்திமான் ஆயிட்டானே. வேம்பு தீரன் எல்லாரும் வீட்டு எல்லாரும் தான் பார்த்துட்டு தீரன் தான். தீரன் என்னது தீரன் சொல்லு. ஹோலி ஹே ஹோலி ஹே. செமையா இருக்கு. ஹோலி ஹோலிக்கு முத நாள் நம்ம ஊரில் போகி மாதிரி இங்கே ஒன்று கொண்டாடிட்டு இருக்காங்க. அதே சொக்கப்பானை மாதிரியே போட்டு மாட்டு சாணத்தெல்லாம் ஃபுல்லாக வச்சு வெடியெல்லாம் வச்சு அதே மாதிரி கார்த்திகைக்கு முத நாள் சொக்கப்பானை கொளுத்தோம்ல அதே மாதிரி பயங்கர ஆரவாரமாக இருக்குது எல்லா குட்டீஸும். எல்லாரையும் பாரு. Pangkal Wajak. Dad, mama भी घूम रही हूँ.
எங்களோட 2வது நாள் இது. அதாவது ஹோலி இன்னைக்கு தான் நீங்க நிறைய கலாட்டா பார்க்க போறீங்க. காலையில எழுந்திரிச்சு இவங்க எல்லாரும் ஒரு இடத்துல ஃபேமிலியா உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு பயங்கர ஜாலியா பேசிட்டு இருக்கிறாங்க. அதோட இந்த ஹுக்கான்னு ஒன்று இருக்குல்ல, அதை நடுவுல வச்சு இவங்க ஃபேமிலியா எல்லாருமே அதை வந்து ஸ்மோக் பண்றாங்க. எனக்கு அது கொஞ்சம் புதுசா இருந்துச்சு. ஃபேமிலியா யூஸ் பண்றதை நான் இப்பதான் பாக்குறேன். वो बोलते बूहा बूहा मारी ராகேஷ் சர்மா அவரோட சொந்தக்காரவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம் பக்கத்தில். அங்கேயும் வாங்க போயிட்டு வருவோம் அப்படின்னு. நன்றி. Welcome. வெல்கமா? Henry. स्वागत वेलकम. வெல்கமா? No, in Tamil. in Tamil. I know it's welcome. हाँ. Henry. नहीं स्वागत है ना. स्वागतम. Welcome. नल्वरவு. வாங்கன்னு சொல்லுடா. Nandari यार, Nandari. போட்டு கொலை பண்ணுங்க தமிழ்ல எல்லாம். बैठो. செம கூலிங்காக இருக்குது. வீட்டோட இதை பாருங்க எப்படி கட்டிருக்காங்க அந்த ரூமை. ஒரு கல் மாதிரி அதை அப்படியே ஃபுல்லாக படுக்க வச்சு அப்படியே மேலே பூசிட்டாங்க. ரயில்வே ட்ராக். ஏன்டே இப்படி கொலை பண்ணுறீங்க? நீங்கள் வேற ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு. பெரியண்ணா சன், பெரியண்ணா ஒய்ஃப். Can I explain? ஆ Puriyanna. பெரிய பெரிய அண்ணா. Periyanna wife. ஆ His Periyanna son. ஆ Son Periyanna son Govind. Periyanna பெரியண்ணக்காரர் girl. Oh. தமிழ் இப்போ கற்றுக்கிட்டு பேசிட்டு இருக்கிறாராம். கருணா வீடு. வணக்கம் கொஞ்சம் தண்ணி எனக்கும் எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணி தண்ணி தண்ணி செத்துச்சுரா தமிழ் இதோட. ஏதோ குட்டி பசங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஹோலியை. பக்கத்து தெரு பையன் யாரோ ஒருத்தன் சிக்கிட்டான்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக அவனுக்கு பூச ஆரம்பிச்சிட்டானுங்க. இவனுங்க தான் இன்னைக்கு ஹோலியை ஆரம்பிச்சு வைக்கிறானுங்க. ராகேஷ் சர்மா எங்க எல்லாரும் நம்ம முகத்துல கலர் பவுடர் பூச ஆரம்பிச்சாரு. ये रिस्पेक्ट के लिए வளகாப்பு நடத்துற மாதிரி நடத்துறாங்க. अरगम पाके तरमांगा गोद भराई है ना. गोद भराई. हां वो जैसे बोल रहे हो. गोद भराई. अरे देखा हैप्पी होली खराब हो जाएंगी. ஹோலி நேரமாக பார்த்து வர மாதிரி ஆனதுனால ரொம்ப நல்லா இருக்கு. இந்தா நம்மள தான் ராகேஷ். नमस्ते. இவர் தான் அவங்களோட ஃபேமிலி எல்லாம் 60 பேர் இருக்கிறாங்க கூட்டு குடும்பமாக. ஜேன்னு இருக்கிறாங்க. ஆண்டி पिल्लो இதான் அவங்களோட பையன் ராகேஷ் சர்மாவோட பையன் தர்ஷித். வணக்கம் வணக்கம் போலோ. அவங்க தமிழை கொலை பண்ணுறாங்க, நான் ஹிந்தியை கொலை பண்ணிட்டு இருக்கிறேன். ஹாப்பி போலி. இப்போ பார்த்தாலும் உருன்னு இருக்காங்க பூசிவிட. हाँ होली ये बोल देना हैप्पी होली. ये प्रिया का प्रिया को लगाओ. प्रिया को लगाओ. प्रिया के साथ हैप्पी होली. நேகா அப்படி मेरे भी लगा दो. हैप्पी होली. इसकी और तारो. हैप्पी होली. इसकी और तारो. பிரியா அவங்களும் பூசிடுவான். இவனுக்கு हर्षित. बात देना लगाओ ना. खेलो तू भी लगा दिखाओ. जाना नहीं ओके हैप्पी होली. होली है. हैप्पी होली. இது வரைக்கும் நீங்க பார்த்த ஹோலி ரொம்ப டீசெண்டா இருந்துச்சுல்ல. இதுக்கு பிறகு எப்படி இருக்க போகுதுங்கிறத பாருங்க. எனக்கே ஷாக்கா தான் இருந்துச்சு. நிறைய நான் ஆரம்பத்துல சொன்ன கலாட்டா எல்லாமே வரப்போகுது. மாறு
இங்கே லட்டுமார் ஹோலின்னு என்னன்னா ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை வந்து அடிப்பாங்களாம். ஏய் ஹஸ்பண்ட் மட்டுமா இல்லை எல்லாருமே அடிப்பாங்களாடா? எல்லாருமே அடிப்பாங்களா? எல்லாருமே அடிப்பாங்களாப்பா பொண்ணுங்க. கராத்த பழைய பாப்பனுக்கு அவ அடி மட்டும் தனியா தெரியுது. எங்களை அவங்க பயங்கரமாக பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல ஆரம்பத்தில். இப்போ புரியுதா? சமாடி. ஏய் எல்லாருமே அடிப்பாங்களாப்பா? யா ஏப்பா சும்மா விளையாட்டுக்கு தான் சுற்றிட்டு இருக்காங்கன்னு நினச்சா வச்சாங்க ஒன்று முதுகில் மாடுக்கு வைக்கிற மாதிரி ஒரு அடி செம்மையாக வலிக்குது. கைத்தை சுற்றி அடித்தா நல்லா வலிக்குதுப்பா. ஏ ஒரு அடி வாங்கியா, ஒரு அடி வாங்கிடுறா. ஓடக்கூடாது. ஒரு அடி வாங்கிடு. மாட்டுக்குள்ள கயிறு வச்சு அடிக்கிறாங்க அவங்க. ஏ இன்னும் 2 பேர் வேற கயிறு எடுத்துட்டு சுத்திட்டு வர்றாங்கப்பா. எல்லாரும் அடி வாங்க முடியாது. ஓட வேண்டியது கேமரா தூக்கிட்டு. நீ அதை வச்சு இது தடுக்கணுமாண்டா? நீ தடுங்கடா, நான் கேமரா மட்டும் எடுக்கிறேன்டா. ஏன்டா ஸ்டார்டிங்லாம் நல்லா தான் இருக்கு. உங்கள்ட்ட ஃபினிஷிங் தெரியலம்மா, சும்மா இருங்க. அப்போ ஆச்சு என்ன இப்படி அடிக்கிறாங்க? ஐயோ லட்டு மாறு கூடியா என்ன மாட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க சாமி. ஏ பயங்கரமா இருக்குப்பா இந்த கோழி. நான் கலர் அடிக்கிறவன்னு தான் நினைச்சேன். என்னென்னவோ பண்றாங்க. சரியா அடிக்கிறாங்க, மாடு அடிக்கிற மாதிரியே. இது என்னங்கடா புது கோழியா இருக்கு. வைக்கிறாங்க முதுகுல வளைச்சு சரி மாட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க. இந்த பையனை போட்டு செஸ்ட் மிஸ்ஸு என்ன சாத்திருப்பாங்க. இருக்கிற கோழியெல்லாம் தீத்துருவாங்க இவ்வளோ இருக்கு லேடிஸ். இன்னைக்கு போடு வெளுக்குறாங்களே. ஓடிரு நிக்க. மாடு கடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க. அவளெல்லாம் இந்த காரணம் பண்ணிட்டாங்க. வாலி நிறைய தண்ணி எடுத்துட்டு போறாங்க. எல்லாத்தையும் ஷூட் பண்ணி வச்சிருக்கத எடுத்துட்டு வராரு. ஊதிட்டாங்க ஒரு வாலி தண்ணி ஊதிட்டாங்க. வெளுக்குறாங்க. இது ஏதோ பழி தீக்கிற மாதிரிலாம் இருக்கு இந்த கோழி. எப்பா இந்த பண்டிகை ரொம்ப டேஞ்சரா இருக்குப்பா. சாத்துறாங்க. நானும் சும்மா ஏதோ விளையாட்டு கடிப்பாங்க போல இருக்குன்னு நினைக்கிறேன். விட மாட்டேங்கிறாங்க, அடி பிரிக்கிறாங்க. மாட்டோட கயிறு தான், மாட்டு கவனையில கட்டிக்கிற அந்த கயிறை தான் எடுத்துட்டு வந்து அடிக்கிறாங்க. ஒரு ஆளெல்லாம் மாட்டினாப்புல வெளுத்துட்டாங்க பட்டு. எனக்கு ஒரு அடிக்க சுல்லுன்னு இருக்கு. மனுஷன் நின்று வாங்கினாப்புல 20 அடி. வருஷம் வாங்குவாப்புல போல இருக்கு எல்லாத்துக்கும். கோழிக்கு மட்டும் தான் அடி வாங்குறாங்களா டெய்லி வாங்குறாங்கன்னு தெரியல. இன்னும் வாங்குறாங்க எல்லாம். நம்ம நண்பர் வந்து டெல்லியில் ரொம்ப மரியாதையாக கௌரவமாக வாழ்ந்த மனுஷன். நம்ம கூப்பிட்டதை நம்பி நம்ம கூட வந்ததுக்கு ஏதோ நம்மளால முடிஞ்சது. No, it's very dangerous. No. I am running. अरे ये क्या है? इन्हें सानी लग रही है ये. लिंग पो. ये फर्स्ट बीट आयो. No. इங்கே வர்றா அடிக்கிறதுக்கு வர்றாயடா. नहीं. ஏய் அடிக்கிறாங்க. இல்லடா மாட்டு கவுறா. கவனையில கட்டுற காயத்தை எடுத்துட்டு சுத்திட்டு அதுவும் ஈரமா நினைச்சு வச்சுக்கிட்டு அடிக்கிறாங்கடா. फिर आप मुझे भी दे दोगे? 20 अटी मलार अटी वांगिरांगे 10 பேர். सिर्फ इनका? सिर्फ इसको? एक ओपा सॉरी नडी.
பஸ் கொண்டாடுறீங்க கருமம் முடிச்சவங்க சரியான அடியே ஹோலியே. செம்ம அடிடா. அந்த 2 பேர் அடிக்க முடியாது அங்க பாருங்க. அந்த 2 பேர் தான் கிராதகம். 2 கிராதகம் கிராதகம் எப்படி எடுத்துட்டு வச்சு செஞ்சு காட்டு. ஹோலியோட 2வது லெவலுக்கு நம்ம வந்துட்டோம். அதாவது இது பக்கத்து தெரு. நம்ம இதுக்கு முன்னாடி அவங்க ராகேஷ் சர்மா வீட்டுக்கு வாசலில் விளாண்டுட்டு இருந்தோம். இதோட பக்கத்து தெருவில் நான் யதார்த்தமாக வந்து பார்க்கும்போது ரொம்ப கூட்டமாக ரொம்ப ஆரவாரமாக விளாண்டுட்டு இருந்தாங்க தண்ணியெல்லாம் ஊற்றி. சரி அது என்னதான் விளையாடுறாங்களேன்னு சொல்லி கொஞ்சம் தூரம் பக்கத்தில் போய் நம்ம அப்படியே லாங் ஷாட்லேயே நின்று வீடியோ எடுப்போம் அப்படின்ட்டு போனேன். என்னென்னலாம் எடுத்து போட்டு ஹோலி கொண்டாடுறாங்கன்னு பாருங்கள். தண்ணியெல்லாம் எடுத்து அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சாணியெல்லாம் கரைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்குமே ரொம்ப ஷாக்காக தான் இருந்துச்சு. இது ஆக்சுவலான ஹோலி எப்போவுமே இந்த ஊரில் இப்படி தான் நடக்குதா? சாரி, இந்த தெருவில், குறிப்பாக இந்த தெருவில் மட்டும் தான் நடக்குது. ஏன்னா அந்த தெருவில் நடக்கலை. இங்கே எப்போவுமே இப்படி தான் கொண்டாடுவாங்களா என்னன்னு தெரில. இவங்க ஃபுல்லாக மாடு சாணம் இது மாதிரிலாம் இருந்ததுனால அந்த சாணம் வந்து ஒரு பெரிய இதுவாக அவங்களுக்கு தெரியலை. அது எல்லாத்தையும் கரைச்சி ஊற்றி அவங்க பாட்டுக்கு ஜெகஜோதியாக விளாண்டுட்டு இருக்கிறாங்க குடும்பமாக. அதுலேயும் இந்த பொண்ணுங்க அவ்வளோ நாள் முக்காடு போட்டு அப்படியே ஆஃப் ஆகி ஒன்றுமே தெரியாத மாதிரி இருந்த ஆட்கள் எல்லாம் அன்னைக்கு ஹோலி அன்னைக்கு ஃபுல்லாக ஊற்றுவிட்ட மாதிரி ஆயிடுச்சு. அதுங்கெல்லாம் ஒரு மாட்டு கவுறு மாதிரி கையில் வச்சுக்கிட்டு சும்மா அடி வெளுத்துருச்சுங்க. அந்த பாருங்க, இவரெல்லாம் செம்மையாக வாங்கி ட்ரெயினே ஆயிட்டாப்புல போல இருக்குது. இதில் நிறைய பேர் தண்ணிலாம் குடிச்சிட்டு வருவாங்களாம் அடி வாங்குறதுக்குன்னே. அதில் பொண்ணுங்க அது மாதிரி அடிக்கும்போது ஒரு கம்பு வேற வச்சுருப்பாங்களாம் தடுக்குங்க. பாருங்க, இந்த லேடியெல்லாம் வெளுத்துருச்சு அந்த ஆளை. இப்படி தான் அடி வாங்குறாருன்னு தெரியல, டெய்லி வாங்குறாரான்னு தெரியல. நிறைய பசங்க வந்து தண்ணி போட்டு வருவாங்கலாம் ஃபுல்லாக வழி தெரியாமல் இருக்கிறதுக்காக. நாளைக்கு காலையில் தான் பயங்கரமாக தெரியும். சாணி எழுதிட்டு இங்கே உங்ககிட்ட தான் சாணியாக இருக்கு மேலே மேலே ஊற்றிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக சாணி. ஐயோ வீடியோட எண்டுக்கு வந்துட்டீங்க. ஒரு வழியாக சாணி சண்டையெல்லாம் முடிஞ்சிச்சு. அந்த சண்டையப்போ மேலே உள்ள ஒரு சின்ன பையன் கரைச்சி அந்த ஆண்டி மேலே கரெக்டாக ஊற்றும் போது நான் எடுத்த ஃபோட்டோ. நம்ம ஊர் ஐட்டம் அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணுன்ட்டு பச்சை பயிறு கஞ்சி வேம்பு செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது, இது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக கேட்டாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே போன புதுசில் தீரன் ஒன்றுமே புரியவே இல்லை, இங்கே பேசுகிற மொழியெல்லாம் அப்படிங்கிற மாதிரி முடித்தான். அப்போ எடுத்த ஃபோட்டோ. நாங்கள் இருந்த அந்த 2 நாள்லேயே கிராமத்தில் கால்வாசி பேருக்கு எங்களை தெரிஞ்சு போச்சு. அவர் எல்லா சொந்தக்காரங்க வீட்டுக்கும் அழைச்சிட்டு போய் அறிமுகப்படுத்தி நிறைய வீடியோ என்னால் எடுக்கவே முடியலை. அதனால தான் நான் இந்த ஃபோட்டோஸ் போடுறேன். ஒவ்வொரு வீட்லேயும் இங்கே பாருங்கள், இந்த இவ்வளோ பேர் இருப்பாங்க. எல்லாருமே ஒரே மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக வரவேற்பெல்லாம் சொல்லவே வேண்டாம், அந்த அளவுக்கு கவனிச்சுக்கிட்டாங்க. கடைசி நாள் காலையில் 5:30 மணிக்கு ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக நாங்கள் கிளம்பும்போது அதுக்கு முன்னாடியே மொத்த ஃபேமிலியும் ஏந்திரிச்சு எங்களுக்காக காலை சாப்பாட்டுக்கு சப்பாத்தி சப்ஜி அப்படின்னு சொல்லி என்னென்னமோ ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது உண்மையாகவே கஷ்டமாக இருந்துச்சு. தயவு செஞ்சு இது செய்யாதீங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்கவே இல்லை. இது எங்களோட உபசரிப்பு முறை, இதை நீங்கள் கண்டிப்பாக மறுக்காமல் நீங்கள் இதை ஏற்றுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் என்னால் மறக்கவே முடியாது. தீரன் எல்லாரோடையுமே மிங்கில் ஆகிட்டான். அவங்க எல்லாருக்குமே தீரனே ரொம்ப பிடிச்சி போச்சு. பசங்க எல்லாருமே வந்து அவனோட சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சாங்க. மொழி தெரிலனாலும் ரொம்ப சேர்ந்து விளையாண்டுகிட்டே இருந்துச்சுங்க. என்ன பண்றது பிள்ளைய? நம்மளோட இந்த சாணி ஹோலியை மறக்கவே முடியாது இல்லை.
எல்லாமே இந்த ஒரு மனுஷன்தான். கேப்பு போட்டிருக்கிறாருல, இந்த வீடியோ வந்து இந்த மனுஷனுக்காகவே நான் செஞ்சேன். நாங்கள் எடுத்துக்கிட்டதுலே எனக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ தான். இதை நான் ஃப்ரேம் பண்ணி எங்கள் வீட்டிலே நான் வச்சுருக்கிறேன். யார் வந்தாலுமே இதை பார்க்கும்போது கேட்பாங்க, இது எங்கே எடுத்த ஃபோட்டோ அப்படின்ட்டு. ஒரு மாதிரி அவ்வளோ ஜோஷாக அவ்வளோ ஜாலியாக இருக்கும் எல்லாரோட ஃபேஸும் இந்த ஃபோட்டோவில். இந்த ஃபேமிலியை என்னால் மறக்கவே முடியாது. எப்போ ஹோலி வந்தாலும் சரி, இவங்களோட ஞாபகம் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். நம்ம வீட்டுக்கு இவங்க எப்போ வருவாங்க அப்படின்ட்டு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். ராகேஷ் சர்மா அண்ட் யுவர் ஃபேமிலி, I am always missing you. Definitely you have to be come here one day. I am still waiting. இந்த மெசேஜ் அவருக்காக. நான் வந்து தமிழில் சொன்ன அவருக்கு தெரியாது, அதுக்காக நான் இந்த மெசேஜை நான் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன். அப்படி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். எவ்ரி ஃப்ரைடே 5 மணிக்கு மறந்துடாதீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. பெரிய மெனக்கடலுக்கு பிறகு வந்திருக்கு இந்த வீடியோ. தேங்க்யூ, பை பாய்.